மக்களை குட் மார்னிங், வணக்கம். வாங்க, சமைச்சிட்டுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கடையில் வேலை இருக்கிறதுனால ஒரு 2-3 நாளும் வீடியோ எடுக்கலை. சரி, டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதே கொஞ்சம். இப்போ பனி ரொம்ப ட்ரை ஆக ஆக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிச்சிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அது நிறைய காரணங்கள் இருக்குது. நமக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது எப்படி போராடிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதனால கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படியே சோர்ந்து போய் படுத்துறது தான். எந்திரிக்கணும்னு சொல்லி எந்திரிக்கும்போது முடியறதில்ல. சரி, ஓகே, பார்க்கலாம். எல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறவர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, பார்க்கலாம். இது மாதிரி வசனங்கள் கோடி மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நூடுல்ஸ் ஆனவங்க எல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம்ப. நம்மளும் என்ன ஒரு சுகம் நமக்கு கடவுள் கொடுக்காம போயிட்டார், பறிச்சிட்டாரு. சரி, இருக்கட்டும், நம்ம எந்திரிச்சு நம்ம காலங்களை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நமக்கு மனசுக்கு எது நேர்மையாக தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளும் அதே நோக்கத்தில் நேர்மையாக வாழ்ந்ததுக்கு இந்த பலனெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுவும் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இன்றைக்கு ரசம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னக்கா கொதிச்சுட்டே இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாதே ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. வலிகள் இருந்தால் எல்லாம் வார்த்தை வெளியே வரும். ரசம், தக்காளி ரசம் தாங்க இன்றைக்கி. நான் ரசம் வச்சு தான் நீங்கள் அதிகமாக வீடியோவில் பார்த்துருக்க முடியாது, எப்போயோ ஒரு முறை தான் வைப்பேன். அது தோணும்போது என்ன ரசம் தம்பி இருந்தால் தான் சாப்பிடுவான். சரி, இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்கலாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராகி மாவு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி களி சாப்பாடு கரைச்சி வச்சு களி செஞ்சேங்க. அதனால் அந்த களியே இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு நைட்டு ரவை கொஞ்சம் மைதா கோதுமை மாவு கலக்கி ஒரு ரவை தோசை மாதிரி மிளகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு ஃபினிஷிங் ஆகிட்டும்ப. அதனால் இன்னும் களி இருக்குது. அதில் இப்போ சாதம் அடித்து கஞ்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ காலையில் சாப்பாடு தாங்க. ரசம் கொதிச்சிட்டாங்க. நம்ம பெருங்காயம் எடுத்து போட்டு இறக்கிறது தாங்க. இந்தா பாருங்க, குழம்பு இன்றைக்கு புடலங்காயும் நமக்கு 2 முருங்காயும் ஒன்று காசு கொடுத்துரும்ப. நம்ம கடையில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, பூண்டு வியாபாரம் பண்ணிவிட்டு. அவங்க கொடுத்தாங்க 2 காய். இன்னொரு அக்கா தனலட்சுமின்றவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு காயை எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று ஒரு ஃப்ரெண்டு ஒரு காய் கொடுத்தாங்க. இந்த 2 காய் புடலங்காய் வாங்கிட்டு வந்தேங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வச்சுட்டேன். 2 நாளைக்கு கிடக்குங்க. அதனால் புளிக்குழம்பு தாங்க, தேங்காய் புளிக்குழம்பு வச்சுட்டேன். சாப்பாடு வடித்து வச்சுருக்குறாங்க. சாதம். அடுத்தது நம்ம வெந்தயக்கீரை 2 கட்டை வாங்கினேன். நேற்று சமைச்சதுக்கப்புறமா நான் கடைக்கு கிளம்பும்போது கொண்டு வந்தாங்க. இந்த கீரை 20 ரூபாங்க. நைட்டு ஆஞ்சி தண்ணியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டும்ப. இது பொடி பண்ணுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கட்டு 20 ரூபாய் இந்த கீரை. அந்த இது மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு தண்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டுங்க. அதே மாதிரி இந்த சுரக்காயும் 20 ரூபாய். ரொம்ப பிஞ்சு காய் தாங்க. இது 2 வேளைக்கு ஆக இன்றைக்கி இது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். சுண்டைக்காய், இந்த காயும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த காய் மொத்தம் 2 கட்டு கீரை, அந்த சுண்டைக்காய், பொடலங்கான்ற சுரக்காய்
சிவப்பு கீரை, ஒரு தண்டு கீரை, இதெல்லாமே சேர்ந்து 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த கீரை பாருங்கள், நேற்று வாங்கிச்சிது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி வந்து எதுவுமே கீரை சமைக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் இல்லை சொன்னால் வெந்தயக்கீரை கடைஞ்சி இது பொரியல் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை கீரை, அதாவது வந்து பாவக்காய் கீரை இது ரெண்டும் சமைக்க மாட்டேங்க. அதனால் கீரை எடுத்து அப்படியே வச்சுட்டேன், இது பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நாளைக்கு இந்த காய் இந்த கீரை எல்லாமே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு விட்டேன். இன்றைக்கு வந்து பொடலங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு ஒரு இப்போ இது புளிக்குழம்பு, அப்பளம் போட்டு வச்சுருக்கிறேன், சாப்பாடு, ரசம், களி வந்து நமக்கு மத்தியானத்துக்கு பாருங்க கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது கரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். மீதி வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டா செடிங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பூஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. வாரத்தில் 3 முறை கொடுத்துருவோங்க. பூஸ்ட்டுன்னா என்ன, நம்ம அரிசி கழுவணும் தண்ணியும் கஞ்சி இந்த மாதிரி களி செய்கிறத எடுத்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிடுவோங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது பொழப்பு. இன்றைய வந்து வியாழக்கிழமை. சரி, கடையில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால 2-3 நாளும் வீடியோ எடுக்கலை, சாரி. ஏதோ ஒருத்தர் 2 பேர் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் நம்மளை இன்னும் தள்ளிட்டு மேலே போன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கீழே வந்து வலிகளை தாங்கி உட்காராத, ஒவ்வொரு படிக்கும் ஒரு கஷ்டமாக நீ நோக்கி போமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐயன் சொல்கிறத நம்ம இவ்வளோ நாள் யாரோ சொல்கிறத வந்து உலகமே இதுதான், ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாழ்ந்துட்டோம்ப. இனிமேல் வந்து நம்ம தவழ்ந்து எந்திரிக்கலாம். வை மக்களே, நமக்கு கடவுள் இருப்பார் கூட இருந்து வள்ளின்னு நடத்துவார். இனிமேல் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கிட்டேயும் நம்ம கையேந்து ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு இனிமேல் வந்து, அதாவது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு உண்மையான, அதாவது வந்து நியாயமாக உண்மையாக நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்ம கணவராக யாராக இருந்தாலும் உண்மையாக இருந்துச்சேன்னா நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி கடனாக அவங்களுக்கு வந்து சொல்கிறதை கேட்டு இருக்கலாம். நம்ம அதில் நம்பி நமக்கு பெருசாக ஒரு திருப்பதியோட பெரிய ஒரு நாமம், அது அவர் வந்து நல்லதுக்கு போட்டிருக்கிறாரு. அந்த மனுஷால் போடுற நாமம் வேறு மாதிரி போட்டாங்க இல்லையா. அப்போ வந்து நீங்கள் வேற நான் வேறான்னு பிரித்து வைக்கும்போது நம்ம அதை வந்து தேடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அது முட்டாள்தனம். உண்மை இல்லாத இடத்துல நம்ம எதுக்குங்க வாழணும் சொல்லு பார்க்கலாம். பாய் மக்களே.